அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம உடல் முழுவதுமாக வந்து தளர்வுபடுத்துறதுக்காக சில பயிற்சிகளை வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு 2 பயிற்சி இருக்குது, அது ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துடலாம். கால்கள் வந்து முன்னோக்கி அப்படியே நீட்டிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதில் இப்போ கால் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுக்கலாம். இப்போ உங்களோட மேட் எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பிரெத் அளவுக்கு வந்து நம்ம கால் வந்து அப்படியே நீட்டிக்கலாம். முதுகு தண்டை வந்து நல்லா நேராக வச்சுட்டு கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு உங்களோட முதுகு தண்டை கொஞ்சம் நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வந்து இப்படி குனிய போகிறோம். முடிஞ்சால் வந்து நீங்களும் வந்து உங்களோட பெருவரில் பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே பிடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு நல்லா கை கீழே வருது அப்படின்னா நம்மளோட எல்போவும் கீழே வச்சுட்டு வைக்கலாம். மறுபடியும் மேலே வந்துட்டு இப்போ வலது காலில் வந்து பண்ண போகிறோம். ஒரு சில வினாடிகள் மட்டும் அப்படியே இருப்போம். அது அப்படியே வந்து தொடர்ந்து வந்து டைனமிக்காக வந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இது பண்ணும் போது முட்டி வந்து தூக்காமல் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கணும். இன்னும் ஒரு முறை. முட்டி தூக்காம இருக்கணும்னா இந்த கால் விரல்கள் வந்து நம்மளை நோக்கி இருக்கணும். அதாவது கால் இப்படியோ இல்லை இப்படி இல்லாம நல்லா நேரம் அப்படி வச்சோம்னா முட்டி வந்து நல்லாவே லாக் ஆயிடும். அப்ப வந்து நமக்கு வந்து முட்டி தூக்காது. வலது பக்கம். தலை எடுத்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ பயிற்சி 2 பார்க்கலாம். இது வந்து நம்ம முன்னோக்கி பண்ணது வந்து பயிற்சி 1. பயிற்சி 2 வந்து அப்படியே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி பண்ண போறோம். இதே மாதிரி கால் பொசிஷன்ல, ஆனால் ட்விஸ்ட் மட்டும் பண்ண போறோம். கைகள் வந்து நம்ம வந்து அப்படியே மாற்றி வைக்க போறோம். கைகள் நல்லா மேலே இப்படி தூக்கிட்டு இப்போ இடது கையை வச்சு வலது காலோட பெருவரில் வந்து பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு அப்படியே வந்து வலது கையை வச்சு இடது காலோட பெருவரில் வந்து பிடிக்க போறோம். இந்த கை இப்படி வச்சு பிடிச்சிட்டு அப்படியே வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இடது கை வந்து இந்த எல்போ வந்து நல்லா கீழே வச்சுட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பண்ணிட்டு நம்ம வந்து முன்னோக்கி வந்துட்டு தான் அப்புறம் அப்படியே வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போறோம். வலது கையை வந்து இடது காலை பிடிக்க போறோம். இடது கையை வச்சு வலது காலை அப்படி பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு நல்லா கை நல்லா முன்னோக்கி இப்படி வரணும். நல்லா வந்துட்டு எல்போ முடிஞ்சா கீழே வைங்க, அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணும். ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இந்த 2 பயிற்சியுமே வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணது வந்து கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். அப்படியே வந்து முன்னோக்கி குனிஞ்சிட்டு எழுந்துட்டு வர மாதிரி இருக்கும். அடுத்தது தான் வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி வரும். கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வார்மிங் பண்ணிட்டோ இல்லை அந்த ட்விஸ்டிங் ஆசனாஸ் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து நல்லாவே வந்துடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட முழு உடம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா தளர்வடைஞ்சிரும். கால் நீட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் காஃப் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணுறதுனால வந்து நம்மளோட வயிற்று பகுதிக்கும் சரி, மார்பு பகுதிக்கும் சரி, அப்புறம் கைகள் வந்து நல்லா நீட்டி வர்றதுனால நம்மளோட எல்லா உடலுக்குமே வந்து நல்லா முழுமையாக வந்து ரத்த ஓட்டமும் நல்லா அதிகமாக போகும். இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.